ஹலோ காய்ஸ், இது நம்மளோட 2வது சேனலோட முதல் வீடியோ. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கோம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஸ்டோரி ரைட்டர். ஓகேங்களா, சூப்பர் ஸ்டார் ஸ்டோரி ரைட்டர்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம். அதில் வந்து நான் எழுதின கதைகளில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சேனல்லாம் சூப்பர் ஸ்டார் ஸ்டோரி டெய்லர். இந்த சேனல் நான் என்னென்னா, இந்த கதை புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, நான் நிறைய கதை புக் படிக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற கதைகள் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதான் இந்த சேனலில் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பாத்தும் கடல் பயணங்களும். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, 90s கிட்ஸ் அண்ட் 80s இவங்களும் கேட்டிருப்பீங்க. நீங்களும் கேளுங்க, 2Ks நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் பார்ட் 1 தான். அதாவது அத்தியாயம் 3 பார்க்க போகிறோம். முழுசாக கேளுங்க. அத்தியாயம் 3 ஸ்டார்டிங் சீனில் இந்து பாத் அப்படின்னு ஒரு ஏழ்மையான ஒருத்தர் மூட்டை சுமந்து காசு பார்க்குறாரு. பார்த்தீங்களா, மூட்டை சுமந்து தான் அவர் வயிற்று பழப்புக்கே பார்க்குறாரு. அவரை ஒரு நாள் ஒரு பணக்காரர் கூப்பிட்றாரு. எதுக்குன்னா, அவர் வீட்டுக்கு மூட்டைகளை சுமக்கிறதுக்காக ஒரு பணக்காரர் கூப்பிட்றாரு. அதாவது இந்து பாத்தோட வீடு இருந்த இடத்துக்கும் அந்த பணக்காரரோட வீடு இருந்த இடத்துக்கும் ரொம்பவே தூரம். இதனால் அந்த இந்து பாத் பாதி வழியிலேயே ரொம்ப சோர்வடைஞ்சிடறாரு. சோர்வடைஞ்சு அங்கே மார்க்கெட் வீதிகளாக, அதாவது வீதிகளாக இருக்கும், கடை வீதிகளாக இருக்குது. இதனால் இந்து பாத் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சனால அங்கே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த வீதிக்கு அவர் இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாளிகை இருக்குது. இந்த மாளிகையை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, யாரோட மாளிகை, இவ்வளோ பணக்காரராக இருந்தால் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் சிந்திக்கிறாரு. இருந்தாலும் வந்து ரொம்ப சோர்வடைந்தனால அந்த மாளிகையோட வாசல், அதாவது அந்த மாளிகையோட சுவற்றில் போய் சாஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுத்துட்டு அவர் மனசில் ஒரு சிந்தனை வருது. இவ்வளோ பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரர் யாராக இருக்க முடியும், எப்படி இவ்வளோ பெரிய மாளிகையோட சொந்தக்காரராக வந்தாருன்னு சொல்லி தோணுது. அப்போ அந்த மாளிகையோட காவலர் வெளியே வராரு. அவரை பார்த்து நம்ம இந்து பாத் கேட்குறாரு, என்ன நீங்கள் ஐயா, எனக்கு தெரியல, இந்த வீதிக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இங்கே இவ்வளோ பெரிய ஒரு கோட்டை இருக்குது. இந்த கோட்டையோட சொந்தக்காரர் யார், இங்கே இவ்வளோ நாள் இவர்கிட்ட வேலை பார்க்குறீங்க இல்லையா, இவரோட உண்மையானது யார், இந்த கோட்டையோட உண்மையால் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த காவலாளிக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இந்த ஊரில் இருக்கீங்களே, உங்களுக்கு இது கூடவா தெரியல, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, பல கடற்பயணங்களை செஞ்ச சிந்து பாத் தான் இவர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. இருந்தாலும் நல்ல பணக்காரங்களை பார்த்து ஏழைகளுக்கு ஒரு பொறாமை வரும் பார்த்தீங்களா. அதாவது எப்படி அடுத்தவங்க நம்மகிட்ட இல்லாத பொருள் ஒருத்தவங்கிட்ட இருந்தால் ஒரு பொறாமை வரும் பார்த்தீங்களா, அந்த பொறாமை நம்ம இந்து பாத்துக்கிட்ட வருது. இதனால் அவர் மேலே கடவுளை பார்த்து கத்துறாரு. என்ன கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டங்களில் தரீங்க, அந்த சிந்து பாத்துக்கு ஏன் வந்து இவ்வளோ நன்மைகளை தரீங்க, நானும் அவனும் என்ன வித்தியாசம் இருக்குது, நாங்களும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி அவரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு இருக்காரு. இதனால் இதை உள்ளேருந்து நம்ம சிந்து பாத் கேட்டுடுறாரு. அதனால் ஒரு வேலைக்கார ஆள் அனுப்புகிறாரு வெளியில். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்து பாத்தை பார்த்து, இந்து பாத்தே, உங்களை வந்து உள்ள சிந்து பாத்தை அவர் கூப்பிட்றாரு, நீங்கள் உள்ளே வரணுமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம இந்து பாத்துக்கு அவ்வளோ பயம். ஐயோ, நம்ம வேறு தெரியாமல் கத்திவிட்டோமே, நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரோ, இவ்வளோ தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. நடுங்கிக்கிட்டே அவர் உள்ளே போகிறாரு கோட்டைக்குள்ளே போக போக அவருக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்துடாதது. அது ஒரு புதிய உலகம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அழகாக இருக்குது அந்த இடங்கள் எல்லாமே, அவ்வளவு அழகான அலங்கரிப்புகள், எங்கெங்கும் ருசியான உணவுகளுடைய வாசம் மணக்குது, மலர்களுடைய வாசம் சேர்ந்து மணக்குது, வாசனை திரவியங்களுடைய வாசமும் மணக்குது. இதனால் அவர் அந்த மயக்கத்திலேயே உள்ளே போகிறாரு. ஆனால் ஒரு பயத்துடன் உள்ளே போனால் அங்கே நிறைய பேர் அமர்ந்திருக்காங்க. அவங்கள பார்க்க நல்ல ஆடம்பரமுடைய தோற்றமாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இந்து பாத்தை கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்து பாத்தும் பயந்துக்கிட்டே அவர்கிட்ட போகிறாரு. சிந்து பாத் சொல்கிறாரு, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்து பாத் பயந்துக்கிட்டே இருக்கார். உடனே என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து பாத் சிந்து பாத்தை பார்த்து கேட்குறாரு. இதற்கு சிந்து பாத் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது எல்லாருக்குமே வர்றது தான்.
இருந்தாலும் நான் இவ்வளோ பணக்காரனாக இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு நான் சாதாரணமாக வரல. பல ஆயிரம் கடன் பயணங்களை செஞ்சு பல கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். அந்த கஷ்டங்களை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்துபாத் தனது கடற்பயணங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதோட முதல் அத்தியாயம் முடியுது. 2வது அத்தியாயம் உங்களுக்கு தேவைப்படும். 2வது அத்தியாயம் சீக்கிரமாக போடுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு 30 லைக்ஸ் வந்தால் நான் சீக்கிரமாகவே செகண்ட் அத்தியாயத்தை போட முயற்சிக்கிறேன். பாய். நன்றி.